சாப்பாடுக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே கவர்மெண்டோட சலுகைகள்லயே வாழ்ந்த ஒரு பொண்ணு தான் நானு. எனக்கு தெரிஞ்சு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த டைம்ல வந்துட்டு 6th போனோம். அந்த டைம்ல வந்துட்டு காசு கொடுக்க முடியல. சரி படிப்பை விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது சம்மர் பிரேக் இருந்துச்சுன்னா நான் வந்து பக்கத்துல பேக்கெட் போடுற கம்பெனி அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை எல்லாம் பார்த்து காசு சேர்த்து வச்சு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த 50 நாளைக்கு ஒரு 850 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி கிடைச்சிச்சு. அதை தான் வந்துட்டு நான் அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸ் அந்த மாதிரி. ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் என்ன ஆச்சுன்னா, என்னோட பிரின்சிபல் என்கிட்ட கேட்டாங்க, வாட் டு யூ வாண்ட் டு பிகம் இன் லைஃப்? ஐ செட், என் அம்மாவுக்கு வந்துட்டு நான் காசு கொடுக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட அர்ச்சனா இணைஞ்சிருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. கொஞ்சம் கொஞ்சமா கேட்போம். ஆக்சுவலா அவங்க வந்து இந்தியால திருச்சியிலேருந்து, அது என் ஊர் தாங்க, என் ஊரும் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம், அங்கதான் அவங்களோட ஸ்கூலிங் பண்ணாங்க, காலேஜும் அங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போயிருக்காங்க. அதாவது வந்து நான் சொல்றதோட அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த எபிசோட ஃபுல்லா கேட்கலன்னா வாழ்க்கையில நீங்க நிச்சயமாவே ஏதோ ஒன்று மிஸ் பண்றீங்க. பிஃபோர் வி கெட்டிங் இன்டு தட், நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We will get people from all over the world that you know where all things are available for you to do your masters actually. ஓகேவா? Before we getting into all these things actually, அர்ச்சனா, நான் உங்களை பத்தி சொல்றதோட ஒரு ரத்தன சுருக்கமா ஒரு திருக்குறள் சொல்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்துட்டு இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அண்ட் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு வந்து இதை தமிழ்ல பேசுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு கண்டினியூஸா வந்துட்டு ஒரு இடத்துல தமிழ்ல பேசியே ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அகெயின். அண்ட் எல்லாருக்குமே வணக்கம் அகெயின். என் பேர் வந்துட்டு அர்ச்சனா குமார். நான் வந்து டாக்டர் அர்ச்சனா குமார்னு தைரியமா சொல்லிக்கலாம், பிகாஸ் நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் இப்போ. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியில வந்து ஒரு குட்டி இடம் இருக்கு, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி எஸ்டேட் அப்படி சொல்லிட்டு. அங்கதான் வந்துட்டு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அண்ட் நான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கதான் வந்துட்டு கேந்திரிய வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல்ல படித்தேன். எல்லாருக்குமே மித்து இருக்கு, கேந்திரிய வித்யாலயானா பெரிய ஸ்கூல் அப்படின்லாம். அதெல்லாம் கிடையாது. அதுவும் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டினா போதும், அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் வந்துட்டு பிஷப் ஹீபர் காலேஜ் ட்ரிச்சியில முடிச்சேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அது முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் வந்துட்டு நான் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூர் போயிட்டேன். அங்க வந்துட்டு அகைன் நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில தான் மாஸ்டர்ஸ் முடிச்சேன். அப்போ இதுக்கு நடுவுல வந்துட்டு ஐ வாஸ் டூயிங் ரிசர்ச். நடுவுல வந்துட்டு குட்டி குட்டி இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸோட ஃபெலோஷிப், அதுக்கப்புறமேட்டுக்கு மாஸ்டர்ஸ்ல வந்துட்டு ஐஐடி பாம்பேல வந்துட்டு என்னோட மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பிஹெச்டிக்கு வந்துட்டு தேடிட்டு இருக்கிற டைம்ல தான் நான் வந்து இந்த சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட், சிக்ரி, காரைக்குடியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அங்கே வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து தேடிட்டு இருந்தேன் PhD. and that time only I got to know about Commonwealth scholarships. So Commonwealth scholarships apply பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட்ல PhD முடிச்சிருக்கேன். PhD in physical and theoretical chemistry, 3 years ஆக்ஸ்ஃபோர்ட்ல முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் ஜெர்மனில போஸ்ட் டாக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் 1.5 years ஆல்மோஸ்ட் நவ். 1 year வந்துட்டு வித் த யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ரிசர்ச்சர், ஃபுல் டைம் பேட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சைமல்டேனியஸ்லி நான் இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் அண்ட் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் லெக்சர்ஸ் எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ சோ ஃபார். அர்ச்சனா சொல்றதை பார்த்தா அப்போ அடி இவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குல்ல. ஏன்னா ஐஐடிக்கு போனாங்கிறாங்க, கிரைஸ் போனாங்கிறாங்க, ஆக்ஸ்போர்ட்ல போய் பிஹெச்டி பண்ணாங்கிறாங்க, ஜெர்மனியில போய் போஸ்ட் டாக் பண்ணாங்கிறாங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அப்பனா ஃபேமிலி பேக்ரவுண்ட், வெல்த்தி ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கும் அப்படின்னு நானும் உங்களை மாதிரி தான் நினைச்சேன். பட் அதை நான் சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா அர்ச்சனா சொன்னாங்க ஒரு வார்த்தை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை கேவியில ஃபீஸ் பே பண்ணா போதும்னு. அது எவ்வளவு பே பண்ணான்னு அவங்க சொல்லல, 450 ரூபா அவங்க பே பண்ணாங்களாம். ஓகே, நீ அர்ச்சனா யூ கம்ஃபர்டபுள் டு ஷேர் அபவுட் உங்களோட ஃபேமிலியை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் சொன்னீங்கன்னா தான் நம்ம ஆடியன்ஸுக்கு ஓ நீ இவ்வளவு செலவு பண்ணீங்களா அப்படிங்கிறது, நீங்க ஆக்சுவலா எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு உங்க பிஹெச்டி பண்றதுக்கும் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியில இருந்தெல்லாம் வரல. லைக் இது வந்துட்டு ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறது அதுங்கிறத தாண்டி நான் ஐ கம் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் விச் இஸ் சொல்லலாம், நம்ம வந்துட்டு பிலோ பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலியில இருந்து தான் நான் வந்திருக்கேன். தேர் ஆர் டேஸ் சாப்பாடுக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே கவர்மெண்டோட சலுகைகள்லயே வாழ்ந்த ஒரு பொண்ணு தான் நான். growing up it was not glorified at all. நான் like I said, நான் வந்துட்டு என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னாலுமே வந்துட்டு there have been days where
நான் கடைசியா வெளியில 12th முடிச்சு வரும்போது 1200 ரூபா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பே பண்ணணும். அண்ட் அதுவே வந்துட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். சில மாசங்கள் வந்துட்டு என் பேரண்ட்ஸால அதை அஃபோர்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நான் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த டைம்ல வந்துட்டு 6th போனோம். பட் ஆனா என்னால முடியல. அந்த டைம்ல வந்துட்டு காசு கொடுக்க முடியல. சரி படிப்பை விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது என் டீச்சர்ஸ்லாம் வந்து இல்ல நல்லா படிக்கிற பொண்ணுன்னு ஆளுக்கு 50 ரூபா அந்த குட்டி சீட் வந்து இன்னுமே என்கிட்ட இருக்குது. எங்க அம்மா பத்திரமா வச்சிருக்காங்க. ஆளுக்கு 50 ரூபா போட்டு ஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டுக்குமே வந்துட்டு என்ன இருக்கும்னா எக்ஸாம்ல வந்துட்டு மேக்ஸ் சயின்ஸ்ல வந்துட்டு சென்டம் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து அடுத்த வருஷத்துக்கான புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கான நோட் புக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, பென்னு ஸ்டேஷ்னரி முதற்கொண்டு அந்த மாதிரி தான். என் கூட படிச்சவங்களுக்கே இதெல்லாம் தெரியாது. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் எம்ப்ளாயி அவங்களோட பேரண்ட்ஸா இருப்பாங்க. எனக்கு வந்துட்டு அதுவுமே ஜிஎம் சீட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஜிஎம்க்குன்னு ஒரு 2 சீட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு கெஞ்சி அப்புறம் நல்லா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மார்க் எடுத்ததுனால அந்த சீட் தான் கிடைச்சிச்சு. இல்லைன்னா அதுவும் கிடைச்சிருக்காது. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி க்ரோயிங் அப். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போய் தான், அதாவது நான் வீட்ல இருந்து காசு வாங்கினதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. எங்க அம்மா வந்துட்டு நான் 12th படிக்கும் போது தான் அவங்களும் யூனோ இண்டிபெண்டா எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை வாங்கினாங்க. ரொம்ப லேட் 30sல வாங்கினாங்க. அவங்களும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டோம். பட் 12th முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு இந்த சம்மர் பிரேக் இருந்துச்சுன்னா நான் வந்து பக்கத்துல பேக்கெட் போடுற கம்பெனி அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்து காசு சேர்த்து வச்சு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த 50 நாளைக்கு ஒரு 850 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா அதை தான் வந்துட்டு நான் அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸ் அந்த மாதிரி. அண்ட் 11th 12th படிக்கும் போதுமே டியூஷன் எடுத்துருவேன். எப்பெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டியூஷன் எடுத்து அந்த காசுல தான் என்னோட படிப்பை நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் க்ரோயிங் அப் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பெருசா நான் யூஜி படிச்சதும் எய்டட் காலேஜ்ல தான். அப்பயும் பெருசா வந்துட்டு காசு தேவைகள்லாம் இருந்தது கிடையாது. கம்மியான ஃபீஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு படிச்சிருக்கேன். மாஸ்டர்ஸ் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு கொஞ்சம் செலவு வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு 60,000 வந்துட்டு வருஷத்துக்கு பே பண்ணணும். அதுக்குமே வந்துட்டு இன்ஸ்பயர் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ சப்போஸ் 11th 12th படிக்கிறாங்க இல்லை 8th 9th இருக்கிறவங்க கூட இன்ஸ்பயர்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. NTSC அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட படிப்பு செலவுகளை அவங்களே பார்த்துப்பாங்க கவர்மெண்ட்டே. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னா தேடி கண்டுபிடிச்சி. ஏன்னா நான் தான் என்னோட வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். என் அம்மா படிச்சது கிடையாது. என் அம்மா இப்பயுமே சொல்லுவாங்க எனக்கு ஒரு THED கூட வந்துட்டு சொல்ல முடியல, நீங்கெல்லாம் இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய டேஸ் இருந்திருக்கு. பட் யூ கேன் டூ இட் இஃப் யூ வாண்ட் டு டூ இட். அவ்வளவுதான். Okay. Archana, I mean, you are no doubt about it. You are inspiration. Your mom is undoubtedly, I mean, done the best Yeah. you actually, because I can understand, because like நீ சொல்லும்போது இப்போ மேபி ஒரு ஒரு அந்த ஒரு இதுல சொல்லிடலாம். பட் ஐ கேன் விஷுவலைஸ் இட் ஆக்சுவலா ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ்ங்கிறது. இட்ஸ் நாட் ஈஸி திங். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஆக்சுவலா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க. அதாவது வந்து ஃபுட்டு ஒரு வேலை இல்லாம கூட இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஒரு 1000 ரூபா தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம எவ்வளவு நாள் வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இன்னைக்கு வந்து ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்றோம் அப்படிங்கிறது கணக்கே இல்லை ஆக்சுவலா. ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஆக்சுவலா ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் என்ன அர்ச்சனா? அர்ச்சனாக்கு ஐ மீன் ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நான் இதை பண்ணி காமிக்கணும் ஆர் பண்ணி சாதிப்பேன் அப்படிங்கிற என்ன ட்ரீம்? வாட் வாஸ் யுவர் ட்ரீம் அர்ச்சனா? ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட பிரின்சிபல் என்கிட்ட கேட்டாங்க, வாட் யூஸ்வலா அந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கேட்பாங்க, வாட் டு யூ வாண்ட் டு பிகம் இன் லைஃப். என் பிரின்சிபல் என்கிட்ட கேட்கும்போது ஐ செட் என் அம்மாவுக்கு வந்துட்டு நான் காசு கொடுக்கணும், எனி ஜாப். அப்படி அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த டைம்ல எனக்கு வந்து படிக்க தெரியும், அவ்வளவுதான் தெரியும். பட் ஆக்சுவலா 10th முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா அப்போ என்னதான் நம்ம வந்து அப்போ நீட் எக்ஸாம் இல்ல, நீட் எக்ஸாம் வந்து நான் முடிச்ச ஒரு 2 வருஷத்துலதான் வந்துச்சு. ஸோ நீட் எக்ஸாம் இல்லாததுனாலயும் நான் வந்து CBSEங்கிறதுனால ஸ்கோர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது. நமக்கு CBSE கிட்டயும் அங்கேயுமே கம்ப்ளீட் பண்றது கஷ்டம். பட் ஸ்டில் என்னோட ஸ்கோர் இருந்தாலுமே எனக்கு அப்போ வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நான் வந்து JEE எக்ஸாம் எழுதினேன். JEE எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணி என்னோட ரேங்க் வந்துட்டு 1000. ஆனா எனக்கு வந்துட்டு அப்போ சொல்ல ஆள் இல்லை, JEE படிச்ச ரொம்ப நல்லது. நான் கவுன்சிலிங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்போ. ஏன்னா எனக்கு கூட்டிட்டு போக ஆள் இல்ல, சொல்றதுக்கு ஆள் இல்ல. ரேங்க் அந்த ஸ்கோர் கார்டு வந்துட்டு நான் UG முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அந்த ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது ஐயோ நம்ம என்ன ஆல் இண்டியா ரேங்க் வந்து எனக்கு 1236 சம்திங், விச் இஸ்
அந்த டைம்ல அது பெரிய கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கும். பட் ஆனா எனக்கு தெரியல அது. எனக்கு அவ்வளவுதான். அந்த டைம்ல வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ யாருமே கிடையாது. அண்ட் டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை. நான் நீட் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். பட் தமிழ்நாட்டுல கிடைக்கல. எனக்கு வந்துட்டு பீகார்ல கிடைச்சிச்சு, நார்த்ல கிடைச்சிச்சு. வீட்ல வந்துட்டு இல்ல பொண் குழந்தைன்னா அனுப்புறதுக்கு தயக்கம் இருக்கும் இல்ல, 17 வயசுல வந்துட்டு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்துட்டு சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்துட்டு எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியல, எனக்கு எதுனா அது நான் ஆக்சுவலா ரொம்ப ரேண்டமா போய் லேண்ட் ஆன ஒரு இடம் கெமிஸ்ட்ரி. ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னோட எனக்கு கூட படிச்ச பொண்ணு அந்த காலேஜ்ல இருக்காங்க, சரி நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படி சொல்லி காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் அட்மிஷன் வாங்கி பிரின்சிபல் கிட்ட நேரா போயிட்டு எனக்கு அட்மிஷன் கொடுங்க அப்படின்னா, அவர் மார்க் நல்லா இருக்கே ஏன் இவ்வளவு லேட்டா வர, ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்துட்டு என் அம்மா கூட வந்து எனக்கு வந்துட்டு அட்மிஷனுக்குலாம் வந்தது நானே தான் போவேன். எனக்கு வந்து இப்ப நான் ஸ்கூல்ல வந்து எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சேர்த்து விட்டது. அதுக்கப்புறம் 10th முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th நானே போயிட்டு எனக்கு இந்த குரூப் கொடுங்க, பயோ மேத் எனக்கு வேணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நானே போய் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நானே கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். யூஜியும் அதே மாதிரி தான். நானா காலேஜுக்கு போயிட்டு நானே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு நானே சைன் போட்டு நானே கொடுத்தேன். பேரண்ட் யாரு? நானே தான் என்னோட பேரண்ட். காசு வந்து கொடுப்பேன். அந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்துட்டு அம்மா கையில கொடுத்துருந்தாங்கன்னா போயிட்டு நேரா அட்மிஷன் ஃபில்அப் பண்ணிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணுவேன். பிஜியும் அதே மாதிரி தான். ஆக்ஸ்போர்டு கிடைக்கும் போதுமே நான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரிசல்ட்டுக்கு. ஏன்னா காசு கிடைக்கும். நான் என்னோட ப்ரொஃபசர் கிட்ட எல்லாம் ஆக்ஸ்போர்ட்ல சொல்லிட்டேன் இந்த மாதிரி எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, பட் எனக்கு ஃபண்டிங் கிடைக்கலன்னா நான் ஜாயின் பண்ண மாட்டேன். எல்லாரும் நினைப்பாங்க ஆக்ஸ்போர்ட்லன்னா எப்படியாச்சும் ஜாயின் பண்ணும். ஆனா எனக்கு அப்பயுமே வந்துட்டு காசு இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணலாம், அவ்வளவுதான் இருந்துச்சு. ஸோ அப்பயுமே நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து சொன்ன மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு. எந்த ஆக்ஸ்போர்ட் அப்படின்னாங்க. இல்ல நான் நிஜமாவே ஆக்ஸ்போர்ட் போக போறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு சீட் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானே அப்படியே வந்துட்டேன். That's it.